சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாம் நம்ம பாடி சூரிய பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்து பாடி ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 45 பாட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு அதில் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நம்ம சிவபுராணத்தை சொன்னேன், அப்புறம் சிவ தாண்டவம் சொன்னேன், அப்புறம் மகிஷாசுர மர்த்தினி எப்படி தெரிஞ்சிச்சுன்னு நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆதித்ய கிருதியம் வாழ்க்கையில் எனக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி சிவபெருமான் நமக்கு கொடுத்தாரு, சூரிய பகவான் நம்மளை எப்படி ஆட்கொண்டாரு, நமக்கு எப்படி நம்ம ரெகுலராக சொல்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வீட்டில் வேலை செஞ்சாங்க, சக்தின்னு சொல்லிட்டு ஒரு மேசன் வேலை செஞ்சாப்புல. அவரு அந்த சக்தி வந்துட்டு பக்கத்துல காவடி பழனி ஆண்டவர்னு ஒரு முருகர் கோயில் இருக்கு. எப்பவுமே காவடி பழனி ஆண்டவர் கோயில போய் சேவை செய்யறவங்க. அப்ப அந்த சக்தி சொன்னாப்புல, அக்கா நீங்க இவ்வளவு சாமி கும்பிடுறீங்க, ஆதித்ய கிருதியான்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அங்க அந்த அண்ணா சொன்னாரு, இது மாதிரி நீங்க பாடுனீங்கன்னா ரொம்ப நல்லது, படிச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, நீங்க வேணா அதை படிச்சு பாருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாம சாமி கும்பிட்றத வச்சு எல்லாரும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நம்ம கிட்ட சொல்ல வச்சிருக்கிறாரு. கும்பிடுறதுனால நம்ம இது எப்படி எனக்கு சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா எங்கிட்ட அந்த நம்ம புக்கு நம்ம கிட்ட இருந்துச்சு ஆல்ரெடி. எப்படின்னா, நம்ம என்னோட சின்ன மகன் கை குழந்தையா இருக்கும்போது நம்ம திருவண்ணாமலையை 5 தடவை மலையை சுத்தி வந்து தம்பிக்கு திருவண்ணாமலையில மொட்டையடிச்சு பொங்கல் எல்லாம் வச்சு சாமிக்கு கும்பிட்டு வந்தோம். அப்ப திருவண்ணாமலையில் நடந்து கிரிவலம் வரும்போது அங்க இருக்கிற கோயில்ல ஒரு தினம் படிக்கிறோம் நித்திய மந்திரங்கள் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய புக்கு, எல்லா பாட்டும் இருக்கு, அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுல வந்து ஆதித்ய கிருதியும் இருக்கு. அப்புறம் இன்னொரு சின்ன குட்டி புக்கும் வச்சிருக்கிறேன் ஆதித்ய கிருதியன்னு சொல்லிட்டு. சரி, சொன்னதையும் நான் எடுத்து பார்த்தேன், அதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல தான் இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டோம், அப்படியே கேட்க ஆரம்பிச்சோம். அப்படி கேட்கும்போது ஆதித்ய கிருதியம் வந்து நமக்கு சிவபெருமான் நம்ம மனசுல மண்டையில பதிய வச்சுட்டாரு, எப்பவும் பண்ற மாதிரியே. அந்த பாட்டையும் டக்குன்னு நமக்கு கேட்கும் போதே ரொம்ப பிடிச்சிச்சு, நம்ம அந்த பாட்டை நம்ம கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ரெகுலரா நம்ம ஆதித்ய கிருதியத்தை ரெகுலரா காலையில பூஜை முடிச்சதையும் காலையில எப்பவுமே நீங்க சூரிய பகவானை 7 மணிக்குள்ள கும்பிடுங்க. சாமிக்கு சூரியனை வந்து நீங்க ஆதித்ய கிருதிய பாட்டு சொல்லிதான் கும்பிடணும்னு கிடையாது. சூரியனுக்கு குட்டி குட்டியா சின்ன சின்ன பாட்டெல்லாம் இருக்கு. ஆனா உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரிகிற முதல் கடவுள் நம்ம சூரிய பகவான் தான். சூரிய பகவான் தான் சிவபெருமானுக்கு வலது கண்ணா இருக்கிறாரு, மகாவிஷ்ணுவுக்கு வலது கண்ணா இருக்கிறாரு, நம்ம முருகப்பெருமானுக்கு வலது கண்ணா இருக்கிறாரு, பிரபஞ்சத்துல எல்லாமும் இருக்கிறாரு. சூரியன் உதிச்சா மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் வாழும். சூரியன் உதிக்கலினா எல்லா உயிர்களும் வாழாது. அவ்வளோ சிறப்பு மிக்கது நம்ம சூரிய பகவான். எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம 24 மணி நேரம் நம்ம சூரிய பகவான் கூட தான் இருக்கிறோம். ஆனால் யாரும் நம்ம அண்ணாந்து பார்த்து சூரிய பகவான் நமக்கு அவ்வளோ நமக்கு முன்னாடி இருக்கிற கடவுள். நீங்கள் எதுனாலும் சரி, வீட்டிலேருந்து கிளம்பும் போது சூரிய பகவான்கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு போங்க, உள்ளே வரும்போது நன்றி சொல்லுங்க. சூரிய பகவானை அப்பப்போ அண்ணாந்து பாருங்க. பிரபஞ்சத்தை அண்ணாந்து பார்த்தாவே நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும், நம்ம மனசு தெளிவாகும். நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னாவோ சூரியனை பார்த்தீங்கன்னா நிலாவையோ வானத்தை அண்ணாந்து பார்த்தாவே நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான உணர்வு உங்களுக்கு தோணும். ஏதாச்சும் நமக்கு மனக்கவலைகள் எது இருந்தாலும் சரி அப்படியே விலகின மாதிரி இருக்கும். நம்ம ஆதித்ய கிருதியத்தை நீங்கள் வீட்டில் டெய்லி ஒலிக்க விடுங்க. தெரிஞ்சால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு பாட்டை கற்றுக்குறோம், நமக்கு அது பதிவாகணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் மூலியமா சொல்லுவாங்க. எப்படி நான் வந்து இப்போ என்னோட உணர்வுகளா எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னனோ, எனக்கு எப்படி அந்த சக்திங்கிற தம்பி மூலியமா தெரிஞ்சு நான் வந்து என்னை சிவபெருமான் அதை படிக்க வச்சாரோ, அது போல நான் ஒரு கருவியா உங்களுக்கு இருக்கலாம். ஆதித்ய கிருதியத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னா, நமக்கு உடல் சோர்வு இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அது நம்மளை விட்டு தூர விலகும். கண் திருஷ்டி, பில்லி சூனியம் எதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மன தெளிவு வேணும். எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு தாங்கான துயரம் இருக்கும்போது நீங்கள் ஆதித்ய கிருதியத்தை மனசுல தைரியத்தை வரவழைக்கும். நீங்கள் ஆதித்ய கிருதியத்தை பாடுனீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கும். இதில் எப்படி ஒரு உதாரணம், ஆதித்ய கிருதியத்தை யார் ஃபர்ஸ்ட் சொன்னாருன்னா, நம்ம ராமபிரான் ராமாயணத்தில் போரிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப மனசோர்வடைஞ்சு அவருனால போரிட முடியாத சூழ்நிலை வரும்போது நம்ம அகத்திய மாமுனிவர்
ராமருக்கு இதை உபதேசம் பண்ணணும் தான் ஆதித்ய கிருதியம். நம்ம ராமபிரான் ஆதித்ய கிருதியத்தை பாராயணம் செஞ்சு போர்ல வெற்றி கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையை படிக்கிறோம், நம்ம கேட்கிறோம், புராணங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்பு மிக்கது. உங்களுக்கு எப்பெல்லாம் மனசுக்குள்ள தாங்கனா துயரம் வருதோ, இல்ல உங்களால தாங்க முடியாத ஒரு மாதிரி உங்களால ஒண்ணு முடியவே இல்லை அப்படிங்கும்போது சூரிய பகவான போய் நின்று அப்பா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லுங்க, அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எல்லாம் சூரிய பகவான் பார்த்துக்குவாரு. அதை தான் நான் ரெகுலராக சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நான் என் வாழ்க்கையில் செய்கிறதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் என்றைக்கும் நான் செய்யாதது நான் எதையுமே நம்ம சொன்னது கிடையாது. சூரிய பகவானை டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வரணும்னு கூட கிடையாது. பல்ல விளக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு வந்துட்டு சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி விட்டீங்கன்னா சூரிய லோகத்தில் தான் நம்ம முன்னோர்கள் இருக்காங்க. பிரபஞ்சமான சூரிய பகவானை நமக்கு ஒளிக்கடவுளாக இருக்கிறாரு. நமக்கு எப்படி கண் பார்வை கிடைக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் வருது. இப்போ எனக்கு கூட மங்கு வந்துச்சு, சூரியனுக்கு முன்னாடி போகக்கூடாதும்பாங்க. ஆனால் நான் அந்த காலையில் செய்யறதையோ நான் ரெகுலராக அது என்ன வந்தாலும் சரி நம்ம கர்மா வினப்பிரகாரம் தான் வருதுன்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சூரியன் ஒளி உங்க மேலே பட்டால் விட்டமின் டியும் வேற கிடைக்குது, உடம்புல சக்தி வரும், எல்லாமும் இருக்கு. காலத்தில் யாரும் உடம்பு சரியில்லாதே போகவே இல்லை. எல்லாருமே அப்போ என்ன ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு ஆதி காலத்தில். அப்போ இயற்கையை நம்பி வாழ்ந்தாங்க, யாரும் நோய் நொடி இல்லாத நல்லா வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம செயற்கையாக வாழ்கிறோம், நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம். அதனால நமக்கு உடம்புல பலவிதமான ப்ராப்ளங்கள் வருது. நீங்கள் இயற்கையை நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க. சூரிய பகவானுக்கு ஆதித்ய கிருதியம் சொல்லுங்க. ஆதித்ய கிருதியம் சங்கல்ப மம சித்தித மனோரத அவாப்பியத்தம் ஆதித்ய கிருதிய சோஸ்ர மகாமந்திரம் ஜபம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு நியாசம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நம்ம தான் ரெகுலராக பாட்டு பாடி இருக்கிறோம். நம்ம சென்றாய பெருமாள் மலைக்கு போகும்போது கூட விநாயக பெருமானுக்கு பூஜை முடிச்சுட்டு அங்கே நின்று மலையில் நின்று நம்ம ஆதித்ய கிருதியம் ஒத்த காலில் நின்று பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சூரிய பகவானை அந்த ஒத்த காலில் ஒரு காலில் நிற்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களால் எப்படியெல்லாம் நீங்கள் கும்பிட முடியுது சூரிய பகவானை. நீங்கள் ஒத்த காலில் நிற்கணும்னு இல்லை, நீங்கள் உட்கார்ந்து கும்பிடலாம், நீங்கள் எப்படி வேணாலும். ஆனால் சூரிய பகவானை கையெடுத்து டெய்லி கும்பிடுங்க, ஒரு சொம்பு தண்ணி விடுங்க. சூரிய பகவான் உங்களுக்கு எப்போதும் சப்போர்ட்டாக இருப்பார், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார், உங்களுக்கு எப்போதும் மன தெளிவை கொடுப்பாரு. எதிரிகள் பயத்தை பில்லி சூனியங்களை ஓட விரட்டுவார். ராமபிரான் எப்படி போரில் வெற்றி அடைஞ்சாரோ அதுபோல் நாமளும் நம்ம சூரிய பகவானை வழிபட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். நான் இதை தொடர்ச்சியாக என் உடம்புல ஆத்மா இருக்கிற வரைக்கும் செஞ்சிட்ருப்பேன். என்னோட ஆத்மா அடுத்தது எங்கே போகும், சிவபெருமான் பாதத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நம்ம நேர்மையான வழியில் போனால் இந்த பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றும். நீங்கள் சூரிய பகவானை வழிபடுங்க, ஆதித்ய கிருதியத்தை படிங்க, இல்லாட்டி கேளுங்க. உங்களால் எப்படி முடியுதோ கேட்டு சூரியனோட அருளை பெறணும்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.